ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஃப்ரைடே மினி விளாக் பார்க்கலாமா? ஃப்ரைடே அப்படின்னு கறி வாங்கணுங்கிறத கடமையாக்கி விட்டு எவன் தெரியல. அவன் கையில் கிடைச்சா கைமா மாதிரி கொத்திடலான்னு தோணுது என் மைண்ட் வைஸ். அப்படியே இன்றைக்கி கறியும் இல்லை காயும் இல்லை நம்ம வீட்டில் ஃப்ரைடேங்கிறனால. ஸோ இன்றைக்கி சிம்பிளான சப்பையான சாம்பார் தான் வைக்க போகிறேன். இந்த சாம்பாருக்கு தக்காளி என்ன இருக்குன்னா உள்ள பூரா பச்சை பச்சையாக இருக்குது. இப்போ வர தக்காளிலாம் தக்காளியாக அணுகுண்டானே தெரியல. உங்கள் ஊரில் இப்படி தான் கிடைக்குதான்னு சொல்லுங்கள். பூண்டை தட்டி போட்டால் நல்ல மனமாக இருக்கும்னு தட்டினா அதுங்களும் நம்ம பிள்ளைங்க மாதிரியே சொன்ன பேச்சு கேட்காம தெரிச்சு ஓடுதுங்க. அப்படியே பருப்பை வேக போட்டு அதுக்கப்புறம் சாம்பார் பொடி போட்டு உப்பு போட்டு கொதிக்க விட்டுட்டு தாளிச்சு கொடுத்தா சிம்பிளான கொத்துப்பருப்பு சாம்பார் ரெடி. இந்த சப்பையான சாம்பாருக்கு கண்டிப்பாக சைடு ஸ்ட்ராங்காக இருக்கணும், இல்லாட்டி வீட்டில் சத்தம் வரும். ஸோ அதுக்காக மார்க்கெட்லேருந்து மீனுமே வாங்கிட்டு சொல்லியிருக்கேன். இப்போ சுட சுட சாதமே ஒரு பக்கம் ரெடி ஆகிடுச்சு. மீன் ஃப்ரை பண்ணலான்னு மீன் ஃப்ரை பண்ணிகிட்ருக்கேன். இந்த மீன் ஃப்ரை பண்ணால் போதும் அடுப்பு பூரா எண்ணெய் தெரிச்சிடுதுங்க. ஏண்டா எங்களை சோதிக்கிறீங்கன்ற அளவுக்கு இருக்குது. மீன் ஃப்ரை பண்ணி முடித்த உடனே இந்த அடுப்பெல்லாம் தொடச்சிட்டு போய் தான் சாப்பிடுவேன். யார் யாருக்கெல்லாம் இந்த பழக்கம் இருக்குது அப்படிங்கிறத கமெண்ட்ஸில் ஷேர் பண்ணுங்கள். இப்போ மீன் ஃப்ரைமே ரெடி ஆயிடுச்சு. மண்டை பூரா தனியாக பொரிச்சு எடுத்து வச்சாச்சு. எங்கள் வீட்டில் இருக்க வாண்டுங்க மீனோட மண்டையெல்லாம் சாப்பிடாதுங்க, வாழை மட்டும் தான் சாப்பிடுங்க. உங்கள் வீட்டிலலாம் எப்படின்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இனிமேல் அவங்க காலத்துலலாம் மீனுக்கு மண்டை இல்லாமல் வருமோ?